நான் எங்கள் அப்பாவை நினைக்கிறேங்க. எல்லோரும் தான் அப்பாவை நினைப்பீங்க. நான் மட்டும் நினைக்கிறதுக்கு என்ன? நான் ஏதோ ஒரு குறும்பு பண்ணிட்டேன், பண்ணியிருக்கக்கூடாது பண்ணிட்டேன். என் அண்ணன் வந்து நின்றுட்டார் 10ஆம் கிளாஸில். என்ன குறும்புன்னு கேட்குறீங்களா? வெளியில் இருக்கிற பொட்டி கடையில் ஃப்ரெண்ட்ஸோடு நின்று தலையில் துணி இல்லாமல் கழுத்தில் துணியை மாட்டிக்கிட்டு பன்னீர் சோடா குடித்தேன். எங்கள் அண்ணன் பார்த்துட்டார். ஒழுக்கம் இல்லாமல் ரோட்டில் சுற்றுற உனக்கு இனிமேல் படிப்பு கிடையாது. வந்து என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் போட்டாச்சு, நடு ஹாலில் போட்டார். என்னை விட 4 வயசு பெரியவர் போட்டார். உள்ளே இந்த கெரோசின் எடுத்துகிட்டு வந்து அதில் போட போகிறார். எங்கள் அப்பா ரொம்ப சாஃப்ட்டுங்க, மின்னல் மாதிரி வந்தாருங்க. வெளியில் 5 அடி தான் இருப்பார், குள்ளமாக இருப்பார் எங்கள் அப்பா. என் அண்ணன் 6 அடி, எங்கள் அம்மா உயரம். நேராக வந்து சொன்னார், என்ன செஞ்சாவ? சோடா குடித்தா. ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் செய்ய மாட்டா போனி. இல்லை இல்லை, அவள் இனிமேல் படிக்கக்கூடாது, அவளுக்கு இனிமேல் படிப்பு கிடையாது அப்படின்னு கொளுத்த நிற்கிறார் அண்ணன். எங்கள் அப்பா கோவமே பட மாட்டாருங்க. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா தான் கோவப்படுவாங்க. எங்கள் அப்பா கோவப்பட தெரியாது. ஓடி வந்து எங்கள் அண்ணன் இங்கே இருக்கார், எங்கள் அப்பா நின்று ஒரு வார்த்தை சொன்னார். இப்படி அந்த விரலை சுட்டி இப்படி குத்தி சொல்கிறார். எங்கள் அண்ணனே இதை சொன்னார் என்கிட்ட. எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு சொன்னார், இவர் இல்லைன்னா நீ இல்லை, இவருக்காக துவா செய். என்ன சொன்னார் தெரியுமா? குத்தி, கபாரு, அவள் ஏன் பொண்ணு, அவள் உன் பொண்ணு இல்லை, அவளுக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது என் கடமை, நான் பார்த்துக்கிறேன். அவள் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது. அவள் படிப்பா, அவள் படிக்கணும், இந்த வீட்டில் தான் படிப்பா. படிக்கிற அவள் இந்த வீட்டில் இருப்பா, இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா வெளில போ. எங்கள் அப்பா சொன்னாருங்க எங்கள் அண்ணன்கிட்ட. அந்த ஒற்றை சொல்லு இருக்குல்ல, நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த வயசில் கூட தனியாக இறங்கி ஒரு இடத்துக்கு போய் டீ குடிக்க தெரியாதுங்க எனக்கு. குடிக்க மாட்டேன், போக மாட்டேன். அப்பா சொன்னார். பயணத்தில் கூட உட்காந்துருப்பேன், எது பயணத்திற்கானதோ தேவையானதை எடுத்துக்கிட்டு போவேன், யாராவது கூட இருந்தால் தான் போவேன். ஏதோ ஒன்று அப்பா சொன்னது சரியோ தவறோ, தந்தை எப்படி இருக்கணுமா? என் தந்தையை நான் நினைவு கூறுகிறேன், எனக்கு படிப்பு தந்ததற்காக. இந்த தேசத்தின் தலைவர்களை நான் நினைவு கூறுகிறேன், எனக்கு படிப்பு தந்ததற்காக. என் பள்ளிக்கூடத்தில் என் ஆசிரியர்களை நான் நினைவு கூறுகிறேன், எனக்கு கல்வி தந்ததற்காக. எதற்காக நீ நினைவு கூறப்பட விரும்புகிறாய்?